ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லரிங்கில் ஒன்றுமே தெரிலன்னு வருத்தப்படுறீங்களா? தினமும் ஒவ்வொரு விஷயங்களை பேசிக்லேருந்து கற்றுக்கலாம். அதுக்கு பேசிக்காக நம்மளுக்கு டெய்லரிங் பொறுத்த வரைக்கும் என்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். மிஷினை தொடச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கத்திரிக்கோல் ஒன்று வச்சுக்கோங்க. நூல் ஒரு 2-3 கலர். பாபின் கேஸ், பாபின் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. நூல் ஊசியில் கோக்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு பொருள் கிடைக்கிது கடைகளில், 10 ரூபா தான், அதையும் வாங்கிக்கோங்க. ஒரு டேப் ஒன்று, ஒரு பெரிய ஊசி ஒன்று, பேனா, ஒரு மார்க்கர் கிளாத்தில் மார்க் பண்ணுறதுக்கு. நான் அதை அடித்து பழகிறதுக்காக இது என்ன கிளாத்துன்னு பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத். அது கொஞ்சம் உங்களுக்கு திக்னஸ்க்கு இருக்கும். அதுக்காக திரும்ப இப்படி ஒரு நோட் எடுத்துக்கோங்க. நான் தான் மொபைலில் மார்க் பண்ணி பார்த்துக்கிறேனே நீங்கள் நினைக்க வேண்டாம். தெரிஞ்ச விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக குறிச்சிக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கும்போது நம்மளுக்கு ஞாபகமாக இருக்கும். இந்த பொருட்களோட நீங்கள் இன்னொன்று என்ன பண்ணணும்னா, ஆயில் கேன் வாரத்தில் 2 டைம் கண்டிப்பாக நீங்கள் ஆயில் பண்ணி ஆகணும். நான் ஆரம்ப கட்டத்தில் என்ன பண்ணுவேன், தேங்காய் எண்ணெயும் மண்ணெண்ணையும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை விட இந்த மிஷின் ஆயில் நல்லாவே இருக்குது. மிஷினில் ரொம்ப சவுண்டெல்லாம் இது ரொம்ப கம்மி பண்ணுது, நல்லா இருக்குது. வாங்கி மொத்தமாக வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆயில் கேனில் நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆரம்ப கட்டத்தில் இருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். தையலில் ஆர்வம் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.